ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மினி ஹேண்ட்பேக் மாதிரி. அது எதில் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு மேட்டில் இப்படி பின்னி வச்சுருக்கோம். இந்த பின்னி வச்சதை தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஹேண்ட்பேக்காக எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வயர் மேட்டில் பின்னுறது மேட்டில் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அது எங்கள் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த மேட்டை நம்ம ஃபுல்லாக பின்னிட்டு இந்த மேட்டை இது பர்ஸ் மேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த மேட்டை நான் ஃபுல்லாக பின்னின மேட்டை இப்போ இந்த அளவுக்கு மடித்து வச்சுருக்கேன். இது சைடு ஹேண்ட்பேக் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரோவை மட்டும் விட்டுட்டேன். வேணுன்னா கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் கடையில் கிடைக்கிற பட்டன் ப்ரெஸ்ஸிங் பட்டன் எடுத்திருக்கேன். அதோடது பேஸை இங்கே அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்க பாருங்கள். இந்த சைடுக்கு இப்படி ஆல்ரெடி பின்னதை ஒரு சின்ன சைஸ் எடுத்திருக்கோம். இதை நம்ம இதில் அட்டாச் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ சைடு கொஞ்சம் அகலம் வேண்டி இருக்குங்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்த இடத்துல வச்சு இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் ஸ்டிச் தான். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். நம்ம இந்த இடத்துல இந்த அளவு எடுத்திருக்கேன், 2 நாட்டு வர மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்த நான் இதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஊசியில் நூல் கோத்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ சைடில் இந்த பீஸை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். சும்மா நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி சைடை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். சைடு பின்னி வச்சுருந்தேன். இந்த 2 சைடும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ ஜாயின் பண்ண அப்புறம் நமக்கு பேக் கடையிலேயே கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் ஹூக் கிடைக்கும். இந்த ப்ரெஸ்ஸிங் ஹூக்கை நம்ம இப்போ இந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே ஜாயின் பண்ணுறோம். நான் இப்போ இந்த இடத்துல எல்லோவில் வைக்கிறேன். ஃபஸ்ட் லைன் விட்டுட்டு செகண்ட் லைனில் நான் இப்போ இந்த ஹூக்கை இப்படி இந்த இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த சைடு வந்துடும். இதை ஏதாவது ஒன்று வச்சு நல்லா ஹெவியாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல 1 2 3 அதே லைனில் இங்கே 1 2 3 விட்டுட்டு அதே எல்லோவில் நம்ம இந்த ஊக்கை ப்ரெஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி ஒரு இதை இப்படி ஒரு அமுத்திடுங்க. அமுத்திட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த க்ளோஸ் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல ஒரு ஹூக்கு. இப்போ க்ளோஸிங்க்கு இந்த பட்டன். இப்போ இந்த ஹூக் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு பார்த்தா இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஹூக் இந்த இடத்துல நிற்கணும். இப்போ இந்த இடத்துல இந்த பக்கம் மேலே உள் சைடாக பார்த்து ஒரு ஹூக் மாட்டிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஹூக்கையும் இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ மேலே இந்த மாதிரி இந்த 2 ஹூக்கையும் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஏதாவது ஒரு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடு ப்ரெஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை நீங்கள் இதுக்கு பேக் கடையிலே இந்த மாதிரி ரோப் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரோப்பை ஒரு ஹூக் போட்டு ரோப் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரோப்பை நம்ம இந்த இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள்,
சுற்றி போட்டுருங்க. இதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஹூக் இருக்கும், அந்த ஹூக்கையும் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் இருக்கிற ஹோலில் கொஞ்சம் உள்ளே தள்ளி இது மாட்டிங்க. இப்போ நம்ம 2 சைடும் 2 ஹூக்கும் மாட்டியாச்சு. இது க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம பேக் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாதிரி பண்ணனால இதில் நீங்கள் செல்ஃபோன் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம், மேக்கப் ஐட்டம், இது எல்லாமே இதில் வைக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெஸ்ஸிங் பட்டன் வச்சு இதை வெளியே எடுத்து விட்டுருங்க. ப்ரெஸ்ஸிங் பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இன்னும் கொஞ்சம் கூட இப்படி இழுத்து இது பண்ணிடுங்க. இந்த இடத்துலையும் ஒரு பட்டன் இது பண்ணிங்கன்னா அவங்க ஹேண்ட்பேக் மினி சைட் பேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு வேண்டி தான் இந்த சைடு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுறது. பேக் கடையில் இந்த மாதிரி கிடைக்கிற ரோப்பை வச்சு இப்படி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா சைடில் மாட்டலாம், கையில் வச்சுக்கணுங்கிறது கிடையாது. இப்போ நம்ம சூப்பரான ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரோப் அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா போதும். இதே நம்ம ஃபர்லேயும் பண்ணலாம், இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸு, ஸ்கூல் பேக்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை, see you.